திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காந்தி ஜெயந்தி அன்று பிளாக்கில் சரக்கு விற்ற வழக்கில் டிக்டாக் பெண் பிரபலம் ஒருவர் கைதாகியுள்ளார். வீட்டில் பதுக்கி வைத்து சரக்கு விற்று வந்த பெண் போலீசில் சிக்கியது எப்படி? ஒரிஜினல் குடும்ப குத்து விளக்கு என நம்பும் அளவிற்கு கொஞ்சி கொஞ்சி பேசி தனது ரசிகர்களை மகிழ்விக்கும் இவர்தான் டிக்டாக் பிரபலம் தென்றல் சாந்தி. ஓகேங்களா, எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. டிக்டாக்கில் ரீல்ஸ் செய்து தனக்கென சிறு ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்து வைத்திருந்த இந்த தென்றல் நிஜ வாழ்க்கையில் சம்பாதிக்க பிளாக்கில் சரக்கு ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். டாஸ்மாக் மது பாட்டில்களை மூட்டை மூட்டையாக வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்து அன்டைமில் விற்று வந்துள்ளார். காந்தி ஜெயந்திக்கு ஸ்கெட்சி போட்டு பிளாக்கில் சரக்கு ஓட்டிய டிக்டாக் தென்றலை போலீசார் கைது செய்துள்ளனர். சினிமா பாட்டுக்கு ஆட்டம் போட்டு வந்த தென்றலின் ரக்கை உடைக்கப்பட்டு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கோலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தென்றல் சாந்தி. டிக்டாக் பிரபலமான இவர் தனது குடிசை வீட்டில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே பொன்னேரி மதுவிலக்கு ஆய்வாளர் ராஜாமணி தலைமையிலான போலீசார் தென்றல் வீட்டில் அதிரடி ரெய்டு நடத்தினர். அதில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றினர். காந்தி ஜெயந்தி அன்று டாஸ்மாக் மூடப்பட்டதை திருவிழா போல கொண்டாடியவர் பல மடங்கு லாபம் வைத்து பிளாக்கில் சரக்கு ஓட்டியுள்ளார். பாட்டிலுக்கு 80 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் விலையை வைத்து விற்றதாக சொல்லப்படுகிறது. காந்தி ஜெயந்தி மட்டுமல்லாது மற்ற நாட்களிலும் தென்றல் வீடு தேடிச் சென்றால் மது பாட்டில்கள் கிடைக்குமாம். 24 மணி நேரமும் வீட்டில் பதுக்கி வைத்து இவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்று வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தென்றல் சாந்தியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்றல் சாந்திக்கு மது பாட்டில்கள் சப்ளை செய்தது யார், அவர் பின்னால் இயங்கும் சுல்லான்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர், பொன்னேரி, காட்டூர், சோழவரம், மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் பிளாக்கில் கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் இளம் பெண்கள் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பிளாக்கில் சரக்கு விற்ற வழக்கில் டிக்டாக் பெண் பிரபலம் கைதாகியிருப்பது திருவள்ளூரில் தற்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.